நாங்கள் எங்களோட இ-காமர்ஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி இதோட 3 மாதம் ஆச்சு. நாங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த 3 பிளாட்ஃபார்ம்லேயே சேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 மாதத்தில் மீஷோ பிளாட்ஃபார்மில் மட்டும் நாங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு மென்ஷன், இது வந்து ஜிஎஸ்டி வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பித்த மீஷோ அக்கௌண்ட். அதனால் என்ரோல்மெண்ட் ஐடி மட்டுமே வச்சு இந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருந்தேன். அதனால் தமிழ்நாட்டுக்கு வெளியே அதுக்கு சேல் இருக்காது. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இந்த மீஷோ அக்கௌண்ட் மூலமாக நான் எவ்வளோ சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஜிஎஸ்டி இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே சேல் பண்ணி இது வரைக்கும் நாங்கள் மீஷோவில் 13,453 ரூபா வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது நிறைய பேர் திங்க் பண்ணலாம். ஏன்னா மீஷோவில் வந்து நிறைய ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நிறைய ரிட்டன் வர ஆரம்பிச்சது. கஸ்டமர் ரிட்டன், கொரியர் ரிட்டன், இந்த மாதிரி நிறைய ரிட்டன் ஆரம்பிச்சதுனால நாங்கள் நிறையா லிஸ்டிங் வந்து பாஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் என்ரோல்மெண்ட் ஐடி மட்டுமே வச்சு நான் கிரியேட் பண்ணுறதுனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே பிளாக் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி இருந்தால் தான் இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களால் சேல் பண்ண முடியும்னு நிறைய கேட்டகரிஸ் வந்து அவங்க பிளாக் பண்ணதுனால எங்களோட சேல் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஜிஎஸ்டி இல்லாமல் நான் சேல் பண்ணது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 13,453 ரூபா. இதே மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் நாங்கள் வந்து ஜிஎஸ்டியோடு சேல் பண்ணுறோம். அதாவது டோட்டல் இந்தியாவை முழுக்கையும் வந்து கவர் பண்ணுறோம். அதில் எவ்வளோ ரெவன்யூ நாங்கள் ஜெனரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட பேஜில் இதே மாதிரி இ-காமர்ஸ் ரிலேட்டான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.